வெல்கம் டு தாஷ் தார்பாலின். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ நெட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஹைட் எவ்வளவு வருது, ஒரு கிலோக்கு லென்த் எவ்வளவு வருது, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நெட்டோட பேர் பாத்தீங்கன்னாக்கா டைமண்ட் நெட். இதோட ஹைட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 6 அடி ஹைட் வருது. இது ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னாக்கா 25 அடி லென்த் வருது. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது கோழிக்கு வேலி மாதிரி போடுவாங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோழி வளர்ப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஷீல்டு போடுறதுக்கு அவங்களுக்கு காஸ்ட் அதிகமாகறதுனால பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 பக்கம் சதுரமா அவங்க கட்டிட்டு அதுனா கோழிக்கு வேலி மாதிரி பயன்படுத்துறதுக்கு இந்த நெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வாலிபாலுக்கும் சரி இல்லை இந்த கிரிக்கெட்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தடுப்பு சுவர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வாலிபால் கிரவுண்டுக்கும் சரி இல்லை இந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஷீல்டு மாதிரி போடணும்னா நீங்க 10 அடி ஹைட்ல எடுத்துக்கலாம். நீங்க 10 அடி ஹைட்ல எடுத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னாக்கா 20 அடி லென்த் வரும். 2 mm வரும் இந்த நூலோட திக்னஸ். ஓகேங்களா? இது வெயிலுக்கு நீங்க லைஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் லோ குவாலிட்டி கூட வருது. ஆனா அது நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல இப்போதைக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெர்ஜின் ஐட்டம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெயிலோட டெம்பரேச்சருக்கு 1 year லைஃப் வரும். இதோட லோ குவாலிட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அது வெயிலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 மாசம் லைஃப் வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா பொறியா உங்களுக்கு வந்து பொறியா பொறிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி வலையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதுனா இங்க கீழே ஒரு வலை இருக்கு. இந்த வலையோட பேர் என்ன, இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இந்த வலையோட பேர் பாத்தீங்கன்னா டைமண்ட் நெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் டைமண்ட் நெட் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதோட ஷேப் பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல இருக்கும். அதனால இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டைமண்ட் நெட் அப்படின்றாங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்கனாக்கா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டுக்கு வேலி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 4 சதுரமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைடுக்கும் பாத்தீங்கன்னாக்கா கொம்பு நட்டிட்டு அதுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆடுங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட் வரும். ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னாக்கா 20 அடி லென்த் வரும். ஏன்னா இது திக்னஸா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா 5 அடி மைனஸ் ஆகுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா 18ல இருந்து ஒரு 20 அடி லென்த் வரும். கோழி வள்ளியில பாத்தீங்கன்னாக்கா 6 அடி 10 அடி 2 சைஸ் வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா வெறும் 6 அடி மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு நான் ஒரு சின்ன சின்ன கோழிங்க தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னாக்கா 6 அடி ஹைட் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் பெரிய கோழிங்க நான் வளர்க்குறேன், அதனால கோழி பறந்துரும் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 10 அடி ஹைட் யூஸ் பண்ணுவாங்க. 10 அடி ஹைட் பாத்தீங்கன்னா பெரிய கோழிக்கு வேலி மாதிரி போடுறதுக்கும் இந்த வாலிபால் நெட்டுக்கும் கிரிக்கெட் நெட்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றதுக்கு 10 அடி ஹைட் யூஸ் ஆகும். மற்றபடி பாத்தீங்கன்னா 6 அடி பாத்தீங்கன்னாக்கா இப்போ மேக்ஸிமம் சின்ன கோழிங்க வளர்த்தாங்கனாக்கா இப்பதான் நான் இப்போ புதுசா ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட சின்ன சின்ன கோழிங்க தான் இருக்குனாக்கா 6 அடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6 அடி ஹைட்டு 25 அடி லென்த் வரும். 10 அடியில எடுத்தீங்கன்னாக்கா 10 அடி ஹைட்டு ஒரு கிலோக்கு 20 அடி லென்த் வரும். இது ஆட்டு வலை பாத்தீங்கன்னாக்கா 6 அடி ஹைட்டு ஒரு கிலோ 20 அடி லென்த் வரும். ஆட்டுக்கு வேலி மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றபடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த பக்கத்து காம்பவுண்ட்ல இருந்து நம்ம காம்பவுண்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா இது கால்நடை உயிரினங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னாக்கா இது அவங்க பாத்தீங்கன்னா தடுப்பு சுவர் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வேலி மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்காக இந்த வந்து யூஸ் ஆகுது. ஒண்ணு ஆட்டுக்கு வேலி மாதிரி கட்டலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஷீல்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தடுப்பு சுவர் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் என்னன்றது பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து டிஸ்பிளேல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். அது நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க இதோட பிரைஸ் என்ன வருது அப்படின்றது. நம்ம கடையில பாத்தீங்கன்னாக்கா ரீட்டைல் பிளஸ் பாத்தீங்கன்னா ஹோல்சேலாவும் நம்ம வந்து கடைங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாக்குற நீங்க கடைங்களுக்கு உங்களுக்கு தாரப்பையோ இல்ல இந்த மாதிரி நெட்டோ இல்ல நம்ம கிட்ட இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு. நான் ஒன்னொன்னா வீடியோ அப்டேட் பண்றேன். உங்களுக்கு நம்ம கிட்ட என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா நான் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்ககிட்ட என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் அவைலபிளா இருக்கு அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இமேஜா அனுப்பிச்சு அதுக்கு என்ன பிரைஸ் வருது அப்படின்றதும் நம்ம வந்து சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா கோழி வலை மற்றும் ஆட்டு வலையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா கிரீன் நெட்டை பத்தி நான் போடுறேன். அதாவது நர்சரி வலையை பத்தி நான் அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது ஹைட் எவ்வளவு வருது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க கடையில என்னென்ன பொருள் அவைலபிளா இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட என்னென்ன பொருள் அவைலபிளா இருக்கு, நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்றோம் அப்படின்றது ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பண்றோம்.